எப்படி பார்த்தோம்னா நம்முடைய மனதுல அதாவது எது அகம் எது புறம் பிரிக்க கத்துக்கணும். இத பிரிக்க கத்துக்கிட்டாவே போதுமானது. பாதி பிரச்சனை முடிஞ்சிருங்க. நமக்கு பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனை அகமா புறமா? அதாவது ஒரு ஒரு உதாரணம் ஒன்றுங்க. ஒருத்தர் காலையில் எழுந்தோன்னா அவருக்கு பிரச்சனை. மனைவி மூலம் பிரச்சனை, குழந்தைகள் மூலம் பிரச்சனை. சரி, ஆபீஸ் போறாரு, அங்க பஸ்ல பிரச்சனை. ஆபீஸ் போயிட்டு அங்க அதை விட பெரிய பிரச்சனை. திரும்ப அவர் வீட்டுக்கு வராரு, வர வழியில பஸ்ல பிரச்சனை. திரும்ப வீட்டுக்கு வந்தா குழந்தைகிட்ட பிரச்சனை. பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து இருந்து நைட்டு வரை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை, எப்போதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மனது மட்டும் ரொம்ப அமைதியா இருக்குதுங்க. புறத்துல இவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட மனது மட்டும் ரொம்ப அமைதியாக இருக்கின்றது. இன்னொன்று இன்னொருத்தர் காலையில் எழுந்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மனைவிட்டையும் பிரச்சனை கிடையாது, குழந்தைகிட்டையும் பிரச்சனை கிடையாது, பஸ்ல போறாரு பிரச்சனை கிடையாது, ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, யாரும் அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தவில்லை. திரும்ப ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராரு, பஸ்லயும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வந்தா வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. புறத்தை பொறுத்தவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மனதுல மட்டும், அகத்துல மட்டும் ரொம்ப தாங்க முடியாத, இனம் புரியாத ஒரு பிரச்சனையாக, கவலையாக, துன்பமாக, தானா கற்பனை செய்துன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ரெண்டுங்க. இந்த ரெண்டுல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா நம்ம என்ன கேட்போம்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். வெளியில எவ்வளவு பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா மனது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. அந்த மாதிரி இருக்க முடியுமா என்றால் நிச்சயமா முடியும். அது யாரால முடியும்னா, இந்த புரிதல் ஏற்பட்டவங்களால மட்டும்தான் முடியும். அப்படி பார்த்தோம் என்றால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை அகமா புறமா என்று பிரிக்க நம்ம கத்துக்கணும். அகப்பிரச்சனை அப்படின்னா மனதில் மட்டும் தோன்றக்கூடியது. இது அந்த மாதிரி அகப்பிரச்சனைன்னு சொல்லலாம். மனதில் அதாவது உணர்வு உணர்வு என்று பார்க்கும்போது இப்போ நெருப்பில் போய் கை வைத்தா கை சுட்டு விடுகின்றது. இது உடல் உணர்வு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு திடீரென்று விலை உயர்ந்த ஒரு பொருள் தொலைந்து விட்டது. அதன் காரணமாக ஒரு மனதில் ஒரு வேதனை ஏற்பட்டது. அந்த வேதனையும் ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். அந்த உடல் உணர்வாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் வேதனையினால் ஏற்பட்ட உணர்வாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உடல் உணர்வு தான். மனதில் ஏற்பட்டக்கூடிய வேதனையும் உடல் உணர்வு தான். புறத்தில் நம்ம கையை சுட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் உணர்வு தான். அத்துணையுமே உடல் உணர்வு தான். ஏனென்றால் அந்த வேதனை ஏற்படும் போது உடலிலே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அது ஒரு வேதனையாக வெளிப்படுகின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் எல்லாமே உடல் உணர்வு தான். இப்ப அகத்துல ஏற்படக்கூடிய இந்த துன்பமான உணர்வு, வலி, வேதனை, இது அத்துணையுமே இது அத்துணையுமே அகம் அப்படின்னு நாம பிரித்து கொள்ளலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. அது எந்த மாதிரி வேணாலும் உணர்வு வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அந்த மாதிரி அனைத்துமே ஒரு பிரச்சனை ஏற்படும் போது மனவேதனை, துயரம், இந்த மாதிரி என்னென்னலாம் உணர்வு ஏற்படுதோ அது அகம் அப்படின்னு வச்சுக்கலாம். புறம் என்றால் அந்த செயல் ரீதியாக, அதாவது அகம் என்பது மனோ ரீதியாக என்னென்ன உணர்வுகள் ஏற்படுகின்றதோ அது அத்தனையும் அகம்னு சொல்லலாம். மனோ ரீதியாக வருவது நீங்க அப்படியே பிரிக்க கத்துக்கணும். பிரச்சனை இல்லை என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது அதை அப்படியே பிரிக்க கத்துக்கணும். இது மனோ ரீதியாக நடக்கக்கூடியது எல்லாமே அகம். செயல் ரீதியா இருக்கக்கூடியது எல்லாமே புறம். இப்ப அகமா புறமா ரெண்டையும் பிரிச்சு பார்த்துக்கணும். நமக்கு ஒரு தூக்கம். தூக்கம் என்பது அகமா புறமா அப்படின்னு பார்த்தா தூக்கம் என்பது அகம். இங்க நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. தூக்கம் அதாவது சரியா எனக்கு தூக்கம் வரல. எத்தனையோ பேர் கேட்பாங்க, நைட்டு சரியா தூக்கம் வரதில்ல, எழுந்துக்கிட்டேன் ஏதோ நினைச்சுக்கிட்டேன், அதன் காரணமா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இது தூக்கம் என்பது அகம். ஏன்னு கேட்டால் அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. எதையெல்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லையோ அதை நம்முடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தோம் என்றால் அது அங்கே ஒரு போராட்டத்தை தான் ஏற்படும்.
அப்ப தூக்கம்ங்கிறது அகமா என்று பார்த்தால் தூக்கம் வந்து கம்ப்ளீட்டா அகம். அங்கே நாம் செய்வதற்கு எதுவுமே கிடையாது. அப்ப என்னதான் செய்வது? என்ன செய்வது என்றால் லைட் ஆஃப் பண்ணணும், கண்ணை மூடிக்கணும். இது மட்டும் தான் நம்ம செய்யக்கூடிய வேலை. இது மட்டும் தான். மீதி எங்கேயுமே அங்கே கிடையவே கிடையாதுங்க. அவ்வளவுதான். தன்னை அறியாம தூங்கிவிடும். ஆகா, தூக்கம் வரலையே, என்ன ஆயிருமோ தெரியலையே, இது மாதிரி தூக்கணும், உடம்பு கெட்டு போயிருமே, பகல்ல வேலை பார்க்க முடியாத, எல்லாரும் கொரட்டை விட்டி தூங்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் தூக்கம் இல்லையே, ஏன் தூக்கம் இல்லை, எதனால வரல, இந்த பிரச்சனைகளால் வரல, இந்த பிரச்சனையை தூங்க விட மாட்டேங்குது. இது எல்லாமே வந்து அக சம்மந்தப்பட்டதுதான். அங்க வந்து எது வந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல தூங்குவதற்கு கூட முயற்சி கூட தேவையில்லைங்க. அந்த பிரச்சனையின் காரணமாக, துன்பத்தின் காரணமாக ஒரு வருத்தம் ஏற்பட்டு, அந்த வருத்தத்தை சரி பண்ணணும்னு நீங்க முயற்சி செய்யும்போது அங்க பிரச்சனை உண்டாகின்றது. அது வருத்தமா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, கோபமா இருந்தாலும் சரி, வெறுப்பா இருந்தாலும் சரி, அது அன்பா இருந்தாலும் சரி, எந்த விதமான உணர்வு வேணா இருக்கட்டுங்க. அந்த உணர்வுகளை பொறுத்தவரை அது அத்துணையுமே ஆகும். இந்த உணர்வுகள் எதற்காக இயற்கை கொடுத்திருக்கின்றது? இயற்கை மிக அற்புதமானது, மிக அழகானது. மனிதனுக்கு அந்த மாதிரி உணர்வு கொடுத்திருக்குதுன்னா அது வந்து இயற்கை அங்கே தவறு செய்வதற்கு அங்கே வாய்ப்பே வந்து கிடையாது. இந்த பிரபஞ்சத்துல கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன. மிக அற்புதமாக சுழன்று கொண்டிருக்கின்றன. துல்லியமாக மாறாது தவறின்றி அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் இவ்வளவும் சொல்லிட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை ஒரு வரைபடம் வரைந்தோம் என்றால் அந்த இடத்துல பூமியை குறிப்பதற்கு இடமே கிடையாது. அந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உணர்வு இருக்குது. மீதி வேற எங்கேயுமே எந்த இதுலையுமே அந்த உணர்வே கிடையாது. அதெல்லாம் மெக்கானிக்கலா சொல்லிட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் பூமியிலே இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டும்தான் இந்த இயற்கை அற்புதமா உணர்வு கொடுத்திருக்கின்றது. இந்த மாதிரி அற்புதமா இயற்கை கொடுத்துருக்க போய் எனக்கு இந்த உணர்வு வேணாம், எனக்கு இது சரியில்லை, இது வரக்கூடாது அப்படின்னு போராடுனா இது என்ன முடிகிற விஷயமா அது? ஏங்க, அத்துணையும் அத்துணை உணர்வுகளுமே நம்முடைய நன்மைக்குத்தான் வருகின்றது. எந்த உணர்வு வேணாலும் எடுத்து பாருங்க. உணர்வு இல்லைன்னா நீங்க எதுவுமே செய்ய முடியாது. உணர்வு ஏற்படவில்லை என்றால் புறத்துல எந்த செயலுமே செய்ய முடியாதுங்க. அப்ப அத்துணை உணர்வுமே நம்முடைய நன்மைக்கு தான் இயற்கை கொடுத்திருக்கின்றது. இதை புரிந்து கொள்ளாமல் இந்த உணர்வையே சரி செய்த வேண்டும், இந்த உணர்வே வரக்கூடாது அப்படின்னு போராடுனது நடக்கிற காரியமா? அவ புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. அப்போ உணர்வை பொறுத்தவரை மனோரீதியா இருக்கக்கூடிய எல்லாமே அப்படின்னு தனியா வந்து ஒதுக்கி வச்சிடணும். செயல் சம்பந்தமா என்ன என்ன இருக்கின்றதோ செயல் சம்பந்தமான பிரச்சனையா, அப்ப இது வந்து செயல் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு பிரிக்கணும். அப்ப எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் இது அகமா புறமா பிரிச்சு பார்த்துக்க வேண்டியதான். சரி, பையன் வந்து சரியா படிக்க மாட்டேங்கிறான், இதன் காரணமாக மனதிலே வருத்தம் ஏற்படுகின்றது, மனம் கவலையாக இருக்கின்றது, இந்த போட்டி மிகுந்த உலகத்திலே இந்த மாதிரி இருந்தானா எப்படி இருப்பான் அப்படின்னு மனம் வருத்தப்படுகின்றது. வருத்தம் என்பது என்ன? வருத்தம் என்பது ஆகாம். இதில் புறம் என்பது என்ன? புறம் என்பது பையன் நன்றாக படிக்க வேண்டாம், இதற்கு என்ன செய்ய வேண்டாம், அகத்துல என்ன செய்யணும், புறத்துல என்ன செய்ய வேண்டாம். அகத்துல வந்து வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த கவலையை பயன்படுத்தி, வருத்தத்தை பயன்படுத்தி இவன் நன்றாக படிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கணும். இந்த கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா, வருத்தப்பட்டு இருந்தா வந்து முடியவே முடியாது. இது கம்ப்ளீட்டா அது அப்படித்தான் வரும் என்று அந்த உணர்வை ஏற்றுக்கொண்டு புறத்துல இதை க்ளோஸ் பண்ணிட்டு புறத்துல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பையனுக்கு படிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும். பையன் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து விட்டான் என்றால் தானாகவே சொல்லாமே படிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பையனுக்கு முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அறிவை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம ஒரு புது வழி கண்டுபிடித்து அவனுக்கு முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும். நீ கண்டுபிடிக்கணும். இதுக்கெல்லாம் ரெடிமேடா ஆன்சர்லாம் சொல்ல முடியாது. அவங்க தான் கண்டுபிடிக்கணும் எப்படி முக்கியத்துவத்தை உணர்த்துவது. அதுக்கு கம்ப்ளீட்டா வந்து நீ அகத்தை க்ளோஸ் பண்ணாதான் அதை வந்து உணர்த்த முடியும். கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஆனா இதுக்கு கவலையா இருக்கு, வருத்தமா இருக்கு, என்ன பண்ணு, இந்த கவலையை மறக்கிறதுக்கு, வருத்தத்தை சரி பண்றதுக்கு நான் வேற ஏதாவது இன்டைரக்டா நீங்க போய் அதை போய் சரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே முடியவே முடியாது. அதனால எது ஆகம் எது புறம் இதை மட்டும் பிரிக்க மட்டும் கத்துக்கணுங்க. இது ரொம்ப ஈஸி. மனோரீதியா இருக்கக்கூடியது எல்லாமே, மனோரீதியா வரக்கூடிய உணர்வுல அத்துணுமே ஆகும், இதுவும் ஏற்படும். அப்ப புறத்துல செயல்
செயல் ரீதியாக என்ன பிரச்சனை, தொழிலில் நஷ்டம் ஏற்படுதா, இதன் காரணமாக வேதனை வருதா, ஒரு நெகட்டிவ் தாட் வந்து ஏற்படுது, தொழிலில் வந்து ஒரு நெகட்டிவ் தாட், இது மாதிரி செய்ய முடியாது, இது ரொம்ப நஷ்டம் ஆயிரும், அப்படி ஒரு நெகட்டிவ் தாட் வருது. இந்த பிரச்சனையில் நெகட்டிவ் தாட் என்பது அகம், நஷ்டம் அடைந்து ஏதாவது ஆழுமோ அப்படிங்கிறது வந்து அந்த செய்யக்கூடிய தொழில் என்பது புறம். இப்போ நெகட்டிவ் தாட் என்ன பண்ணணும், எனக்கு நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது, நான் நிச்சயமாக உயர்விடுவேன், நிச்சயமாக வெற்றி பெறுவேன், நெகட்டிவ் தாட்டே கூடாது என்ற இதை ஓவர் கமிட்டு நீ எக்கச்சக்கமாக பிஸ்னஸில் பணத்தை லாக் பண்ணிட்டா போச்சு, பெரிய நஷ்டமாயிரும். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நெகட்டிவ் எதற்கு வந்தது, நெகட்டிவ் தாட் எதற்கு வந்ததுன்னா நம்முடைய நன்மைக்காக வந்தது. அந்த தொழிலில் எங்கெங்கே குறைபாடு இருக்குன்னு ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து அதை எப்படி நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செயல் செய்ய வேண்டுமோ அந்த மாதிரி புறத்தில் ரொம்ப கருத்தோடு நன்றாக கவனமாக இருந்து அறிவை சரியான முறையிலே பயன்படுத்தி நஷ்டம் ஏற்படாமல் எப்படி வெற்றிகரமாக தொழில் செய்வது என்பதற்காக இந்த நெகட்டிவ் தாட்டை பயன்படுத்திக்கணும். அது மாதிரி நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற நன்மைக்காக தான் நெகட்டிவ் தாட்டே வந்தது. அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் தாட்டே எனக்கு இருக்கக்கூடாது, நான் பாசிட்டிவ் மட்டும் தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னு போனால் அதில் என்ன இருக்கு? அப்போ இது மாதிரி எந்த உணர்வு வேணாலும் எடுத்து பாருங்க, இயற்கை அற்புதமாக அழகாக அந்த உணர்வுகளை கொடுத்திருக்கின்றது. அந்த உணர்வுகள் அத்துணையுமே நாம் மலர்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அந்த உணர்வுகள் மலர்வதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் அது அசுரத்தன்மையாக மாறிவிடும். அசுரத்தன்மையாக மாறிடுச்சுன்னா தான் பிற்காலத்தில் பெரிய பெரிய சிக்கல்லாம் ஏற்படும். அது மலர்வதற்கு வாய்ப்பு கொண்டு ஃப்ரீயாக விட்டுடுங்க. அதான் அந்த அத்தனை உணர்வுகளும் மலரணுங்க. மலர்வதுக்கு இல்லாமல் இது இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அகத்தை போயிட்டு மனதை போயிட்டு நம்ம வந்து கண்டிஷன் போட்டோம்னா முடியவே முடியாது. நம்முடைய கண்டிஷன்லாம் அது அப்பாற்பட்டதுங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் சளைக்கவே சளைக்காது. நம்ம கட்டுப்பாட்டில் அது கிடையாதுங்க. அவ்வளவு அற்புதமாக இயற்கை அமைத்திருக்கின்றது. ஆகவே பிரச்சனையில் அகமா புறமா என்று பார்த்துக்கணும். அகத்தை பிரித்தோன்னா மனோரதியாக இருக்குது, அங்கே செய்கிறதுக்கு வேலையே கிடையாது. புறத்தில் செயல் செய்யணும், அந்த செயலை எப்படி செய்யணும், எப்படி திறமையை வளர்த்துக்கணும், எப்படி ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும், இதில் யார் எக்ஸ்பர்ட் யார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்டு என்ன செய்யலாம், அந்த மாதிரி ரீதியாக செயல் பக்கம் கவனத்தை திருப்பணும் என்றால் அந்த செயல் சிறப்பாக இருக்கும். செயல் பக்கமே போகிறதில்ல, எப்போதும் மனது பக்கமே, எப்போ பார்த்தாலும் இது குழஞ்சிக்கிட்டு குத்துதே குடையுதுன்னு இதுலேயே போய் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே அந்த மாறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும் ஒன்று. அடுத்ததாக நமக்கு ஏற்படக்கூடியது ஒற்றை பிரச்சனையா இரட்டை பிரச்சனையா பார்க்கணும். ஒற்றை பிரச்சனை என்றால் என்ன, இரட்டை பிரச்சனை என்றால், ஒற்றை பிரச்சனை என்றால் மனதில் மட்டும் தான் பிரச்சனை. இரட்டை பிரச்சனைனா உள்ளரையும் பிரச்சனை இருக்குது, வெளியிலையும் பிரச்சனை இருக்குது. ஒரு புதுசாக ஒரு பைக்கு வாங்கிட்டு வந்தோம், இன்னும் இன்சூரன்ஸ் கட்டலை, இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, வீட்டில் வெளியில் வண்டியை நிறுத்தியிருந்தோம். நைட்டு பயங்கரமாக இடி மின்னல், இடி விழுந்து பைக்கு வந்து விழுந்து எரிந்து விட்டது. அதனால் வேதனை ஏற்படுகின்றது. இந்த வேதனை என்பது அதன் மூலமாக அந்த புற செயலின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு இப்போது அகத்திலே துன்ப உணர்வாக இருக்கின்றது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணலை, இன்சூரன்ஸும் கட்டலை, புது வண்டி நிறுத்தியிருக்கோம், இது அழிந்து விட்டதென்றால் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே வந்து ஒற்றை பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. ஏன்னா அதன் காரணமாக மன வேதனை தாங்குது. அது புறம் முடிஞ்சிடுச்சு, அது எரிந்து நாசமாகி விட்டது, இனிமேல் ஒன்றுமே செய்யவே முடியாதுங்க. இங்கே ஒற்றை பிரச்சனை மட்டும் தான் இருக்குதுங்க. இந்த ஒற்றை பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், ஒற்றை பிரச்சனைக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏங்க எனக்கு வேதனையாக இருக்குதுங்க, என்னங்க நீங்கள் பாட்டுக்கு பைக்கு வந்து எரிஞ்சிடுச்சு அப்போ கஷ்டப்படாமல் இருக்குமா? ஆமாம், பைக்கு எரிந்து விட்டது என்றால் லட்சக்கணக்கான போட்டு பணம் வாங்கி விட்டு அது எரிந்து விட்டதுன்னா நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும், வேதனையாகத்தான் இருக்கும். யாரு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் அந்த வேதனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னங்க அது, என்னங்க ஏற்றுக்குன்னு சொல்லுங்க, எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? நீங்க வேற பணம் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்லைங்க, நான் வேற டியூல வேற வாங்கியிருக்கேன், வேற டியூ வேற கட்டணும். ஆமா, எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, புறப்பிரச்சனை வரை முடிந்தது ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற எதுவுமே செய்ய முடியாது. அதன் காரணமா வேதனையா, வேறு வழியே கிடையாது, வேதனையை ஏற்றுத்தானாக வேண்டும். இந்த ஒற்றை பிரச்சனை நம்ம இங்கே செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த வேதனை யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படும் போது கஷ்டமா தான் இருக்கும். அதே போன்ற கஷ்டம் தான் நமக்கு வந்திருக்கின்றது, முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். இங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தார்,
அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டார். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னாரு. ஏனுங்கண்ணா, இல்லை வேற ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து சைக்கிள் நிறுத்திருந்தேன், காலையில் பார்த்தா கூட்டின வண்டிங்க, காலையில் பார்த்தா இவங்க சைக்கிள் தூக்கிட்டு போயிட்டான். ஏங்க இதுக்கு எங்க சந்தோஷப்படுறீங்க? இல்லை எதுக்கு சந்தோஷப்படுறேன்னா, நல்ல வேளை பைக்கு வச்சுருந்து தூக்கிட்டு போகாமல் இருந்தான் பார்த்தீங்களா, இதுக்கே சந்தோஷப்பட்டுக்கணும்ல. ஏப்போ உண்மையாக அவர் சொன்னாருங்க. பாருங்க மனம் வந்து எப்படி எடுத்துக்கணும் பாருங்க. ஓகே, இதில் வந்து பைக் வாங்கியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செஞ்சாச்சு, இன்சூரன்ஸும் கட்டியாச்சு. இப்போ வந்து இடி விழுந்து பைக் எரிந்து விட்டது. இது ஒற்றை பிரச்சனையா, இரட்டை பிரச்சனையா? இது வந்து இது வந்து ஒற்றை பிரச்சனை, மனதில் அதனால் வேதனை வருது. இரட்டை பிரச்சனைங்கிறது இப்போ என்ன பண்ணோம், இதா இது எரிந்து விட்டதா, இது எடுத்துகிட்டு போகணும், அங்கே இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் கிளைம் பண்ணோம், இதெல்லாம் இதுக்கு உண்டான வேலைகள்லாம் இருக்குது. இப்போ புறத்துலேயும் புறத்தில் அகத்தில் ஏற்படக்கூடிய வேதனையும் சரி பண்ணணும், புறத்துலையும் வந்து சில வேலைகள்லாம் போய் பார்த்து என்னெல்லாம் அதுக்கு செய்யணுமோ அதுக்கு உண்டான அழிந்து புதுசான ஒரு பைக்கை வந்து வாங்கணும். இது வந்து செயல், இது செயலை செஞ்சிடலாம். அகத்தில் என்ன பண்ணலாம், அகத்தில் ஆல்வேஸ் ஒன்று தான். அகத்தை பொறுத்தவரை ஆல்வேஸ் அங்கே செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அங்கே ஒன்றுமே செய்ய தேவையில்லை, தானாகவே சரியாகிவிடும். அதே போல் பைக் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இன்சூரன்ஸ் கட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது திரும்ப என்ன பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், திரும்ப திரும்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், திரும்ப திரும்ப பார்க்கணும், கிடைக்கலன்னா இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். இது மாதிரி வேலைகள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா ஒற்றை பிரச்சனையா இரட்டை பிரச்சனையா? ஒற்றை பிரச்சனை மட்டும் இருந்தால் அங்கே எந்த வேலையுமே கிடையாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஏற்றுக்கணுங்க. அது வேதனையாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும், என்ன மாதிரி வேணால் இருந்துட்டு போதுங்க, அதை அப்படியே ஏற்றுக்கணும். இரட்டை பிரச்சனைனா இதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் அதுக்கு உண்டான செயல்லாம் என்னென்ன செய்யுமோ அதுக்கு உண்டான செயலை வந்து தொடர்ந்து நீங்கள் கவனம் முழுதும் செயலில் தான் இருக்கணும். செயல் 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 செய்து அதை எப்படி தீர்ப்பது அப்படின்னு கண்டுபிடித்து வெற்றி பெறணும். அகத்தை பொறுத்தவரை தோல்வி அடையணும், புறத்தை பொறுத்தவரை வெற்றி அடையணும். அகத்தை பொறுத்தவரை தோல்வி தான் நம்முடைய இலக்கு, புறத்தை பொறுத்தவரை வெற்றி தான் நமக்கு. வெற்றி கிடைக்க வர திரும்ப திரும்ப போராட மனது சலிப்பே ஏற்படக்கூடாதுங்க. எந்த ரூபத்தில் எப்படி என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி வந்து முன்னேறலாம், அந்த மாதிரி முழுமையாக வந்து அதில் செய்யணும். அகத்தை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக சரண்டர், கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து தோல்வி அடைஞ்சிருந்துங்க. தோல்வி அடையுதுன்னா போய் நீங்கள் வேற யார்கிட்டயா தோல்வி அடையுதுன்னா நம்முடைய மனதோடு நான் அவங்ககிட்ட அந்த வம்புக்கே வரல, நீ எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கம்ப்ளீட்டாக அதில் தலையிடாமல் இருப்பது தான் அதுகிட்ட தோத்து போகிறது. அப்போ அகத்திலே தோல்வி அடைய வேண்டும், புறத்திலே வெற்றி பெற வேண்டும். ஒற்றை பிரச்சனையா இரட்டை பிரச்சனையா? ஒற்றை பிரச்சனைன்னு தான் அங்கே வேலையே கிடையாது. இரட்டை பிரச்சனை, சில இரட்டை பிரச்சனைகளில் சிலது வந்து தொடரும் பிரச்சனை, அது இப்போ முடியாது. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு அந்த அந்த புறத்திலே இருக்கக்கூடிய செயலுக்கு நீங்கள் தீர்வு காண முடியாது. அது போயிட்டு தான் இருக்கும். அது போயிட்டு தான் இருக்குன்னா அது வர பொறுமையாக இருந்து என்னென்ன செய்யணுமோ அதுக்கு வெற்றி பெறும் வர என்னென்ன செய்யணுமோ அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். சில சமயத்தில் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அதையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். எப்படி அகத்தில் ஏற்றுக்கணுமோ அதே போல் புறத்துலையும் அந்த மாதிரி எவ்வளவோ செய்து பார்த்தாச்சு, அந்த பிரச்சனை தீர்வதே கிடையாது, தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அதே பிரச்சனை அதே சிக்கல் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பல வருடங்களாக அதே வேதனை அதே பிரச்சனை இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், வேறு வழி கிடையாது. அதையும் எப்படி அகத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அதே போல் அதையும் ஏற்றுக்கொண்டு இருந்தால் தான் இப்போ மனம் வந்து நிறைவாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்னுடைய மனம் நிம்மதி இல்லையே, இது சரியில்லையே அப்படின்னு எங்கே முயற்சி செய்தாலும் அங்கே சிக்கல் ஏற்படும். அகமா புறமா, ஒற்றை பிரச்சனையா இரட்டை புணர்ச்சியா, இல்லை என்றால் தொடர் பிரச்சனை என்று பார்த்து அதை பிரித்து கொள்ள வேண்டாம். இதற்கு அடுத்தபடியாக எது தாட்டு, எது திங்கிங், பல்வேறு வகையில் நம்ம வந்து பிரித்து பார்க்கலாங்க. தாட்டு என்பது நம்மை அறியாமல் ஏற்படுகின்றது, தொடர்ந்து வருகிறது, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, ஓடிக்கொண்டே இருக்கின்றது, அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. எந்த மாதிரி இருந்தாலும் அது எப்போது சதா அது இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த ஒன்றை வைத்து புறத்திற்கு அது தேவை என்றால் அதை திங்க் பண்ணி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது நமக்கு தேவையில்லை என்றால் அப்படியே விட்டுவிடலாம். ஸ்ரீ பகவத் ஐயா இந்த உதாரணத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு பேங்க் மேனேஜர் வந்து ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாரு. எல்லா பேங்க் மேனேஜர்ஸும் ஒரு மீட்டிங், அதில் ஆஃபீஸர் வந்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்போது இந்த மேனேஜருடைய செல்ஃபோன் அடித்து விட்டது. உடனே என்ன பண்ணுறாரு, உடனே அவர் அட்டன் இல்லை, எடுத்து ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனால் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இதற்காக எப்படி செல்ஃபோனை வந்து நீ வந்து சைலண்டில் போடாமல் வரலாம்,
என்று அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து விட்டார். இந்த பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சோடனே இவருக்கு தாங்க முடியாத வேதனை. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வேதனை ஏற்படுகின்றது. நைட்டு தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, இந்த மாதிரி பண்ணிவிட்டார, இவருக்கு என்ன பண்ணலாம் என்று வன்மம் வந்து மனதுக்குள்ளே உருவாகின்றது. அப்போதான் ஐயா கிட்ட இந்த யோசனை கேட்டார். ஐயா வந்து அவருக்கு யோசனை சொன்னார். அதன் காரணமாக தான் இந்த தாட் திங்கிங் அப்படிங்கிற டாபிக்கே அதற்கு பிறகுதான் வந்தது. இப்போ அந்த மாதிரி நடந்து விட்டது, டிரான்ஸ்ஃபர் கிடைத்து விட்டது. இதன் காரணமாக வேதனை ஏற்படுகின்றது, இரவு தூக்கம் கிடையாது, வலியாக இருக்கின்றது. இது இது வந்து வரக்கூடிய எண்ணங்கள், அதன் காரணமாக ஏற்பட்ட எண்ணங்கள், அது அப்படித்தான் வரும். யாரா இருந்தாலும் அந்த மாதிரி தான் வரும். இதன் காரணமாக அதை திங்க் பண்ணி இவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கு தப்பு, இது கூடாது, என்னுடைய மனதில் வருத்தம் வரக்கூடாது. என்ன தெரியுங்களா, அந்த வருத்தம் வந்தது ஒண்ணு, அதுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த வருத்தமும் போய்விட வேண்டும் என்று மனதோடு நாம் முரண்படுகிறோம். யாருக்கு செய்யாத தப்புக்கு அவர்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைத்தால் யாரா இருந்தாலும் வேதனை ஏற்படுவது இயற்கை. இயற்கை அப்படிதான் வைத்திருக்குது, அதுதான் இயற்கை. அந்த இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்டு, வேதனை இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுங்க, இந்த மாதிரி மனது கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி துன்பம் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு இன்னொரு முரண்பாடு. எப்படி பாருங்க, அதன் காரணமா வேதனை ஏற்பட்டது. இந்த வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வேதனை வந்து உடனடியாக என்னை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அடுத்த முரண்பாடு, டபுள் முரண்பாடு இருக்குதுங்க. அப்ப எவ்வளவு சிக்கல் ஏற்படும் பாருங்க. இப்ப என்ன பண்ணணும், இந்த வந்து இந்த டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்றதுக்கு யூனியன் மூலம் ஏதாவது ட்ரை பண்ணலாம், கோர்ட்டுக்கு ஏதாவது போகலாம். இதற்காக அந்த விஷயத்தை எடுத்தாவே கிடையாது. அதே சமயத்து இன்னொரு வகையில பார்த்தா அந்த போட்ட டிரான்ஸ்ஃபர்ல இருக்கிற ஊரு ரொம்ப நல்ல ஊரு, இதை விட கூட நல்லதா கூட இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, இதை விட வேலை ரொம்ப ஜாலியா பண்றது கூட சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பார்க்கணும். அது இல்லாம இப்படி நடந்து விட்டதே என்று திரும்ப 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 நினைக்கும் போது, அதாவது அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்தாலும் நிச்சயமாக அது ஒரே எண்ணம் திரும்ப வருவது கிடையாது. அந்த ஒரு முறை வந்த எண்ணம் உணர்வுடைய ஆயுள் அரை வினாடி தான், அது மறைந்து விட்டது. திரும்ப இது வரக்கூடாது என்று நினைத்து பார்த்த காரணத்தினாலே அந்த உணர்வுகளுக்கு நாம் உயிர் கொடுத்து விடுகின்றோம். உயிர் கொடுத்த காரணத்தினால் இது ரெனியல் பண்ண உணர்வு. உங்களுக்கு அதே இருக்கலாம், அதே வேதனை இருக்கலாம், ஆனா இப்ப ரெனியூவல் பண்ண வந்து வேதனை, முன்ன இருந்த வேதனை கிடையாது. முன்ன இருந்து ஒரு வேதனை, இப்ப ரெனியூவல் பண்ண வேதனை, இது வரக்கூடாது. அடுத்து அடுத்து திரும்ப திரும்ப ரெனியூவல் பண்ணது புத்தம் புதிதான வேதனையை தவிர பழைய வேதனையே கிடையாது. நேற்றுக்கு நடந்த வேதனை கிடையாது, அந்த நேற்றுக்கு ஏற்பட்ட வேதனை உணர்வு கிடையாது. அது அப்படியே இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் சரி, இது புது புது வேதனையான உணர்வு. என்ன காரணம்னா நாம தான் அதை ரெனியூவல் செய்திருக்கின்றோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் நினைவுகளும் தொடர்ந்து ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே, அதாவது தண்ணி தேங்கி விட்டது என்றால் அதுக்கு பேரு சாக்கடை. தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால், எல்லா ஊர்லயும் இருக்கிற ஆறுலாம் வந்து எல்லா சாக்கடையும் வந்து ஆறுல கிடக்குது. ஒரு குறிப்பிட்ட இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறே வந்து சாக்கடையாக மாறிடுச்சு. அவ்வளோ சாக்கடையாக போகுதுங்க. ஆறே சாக்கடையாக இருக்கின்றது. தொடர்ந்து அந்த சாக்கடை, அந்த ஆறு தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தது என்றால் அந்த ஓடுகின்ற காரணத்தினாலே ஆறே தூய்மையாகி விடுகின்றது. இன்னும் ஒரு 4 ஊர் கழித்து அங்கே அந்த ஊர் கும்பாபிஷேகத்துக்கு இந்த நீரைத்தான் எடுக்கிறார்கள். அப்படி பார்த்தோம் என்றால் நம்முடைய மனதிலே வரக்கூடிய பிரச்சனையின் காரணமாக ஏற்பட்ட துயரம், வேதனை என்று நாம் பார்க்கும்போது தேங்கியிருக்கிற வேதனையும் ஒரே வேதனை தான், நகர்ந்து செல்லக்கூடிய வேதனையும் வேதனை தான். ரெண்டுக்குமே வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே வேதனை தான். ஆனால் ஒன்று என்னவென்றால், நகர்ந்து செல்லக்கூடிய வேதனைக்கு அழுத்தம் குறைவு, தேங்கி இருக்கிற வேதனைக்கு அழுத்தம் அதிகம். அப்ப தேங்கி இருக்கிற வேதனைக்கு அழுத்தம் அதிகமாகி அது என்ன ஆகுது, திரும்ப திரும்ப அந்த உணர்வு அதிகமாகுது. அதே வேதனை நகர்ந்து செல்ல அனுமதி கொடுத்து விட்டோம் என்றால் இப்ப அந்த அளவுக்கு நம்முடைய மனதிலே அழுத்தம் இருக்காது. எங்கெல்லாம் அழுத்தம் வந்து ஏற்படுகின்றதோ
அது வெளியே வந்துதான் தீர வேண்டும். அதாவது ஒரு இளைஞன், அவனுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான பிரச்சனை, தாங்க முடியாத பிரச்சனை, திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு போய் ஒரு ஞானிகிட்ட போய் ஜென் குருகிட்ட போய் கேட்குறாரு. ஜென் குரு கூட்டிகிட்டு போனாரு. அந்த இடத்துல ஒரு ஊற்று இருக்குது, கிணறு ஊற்று இருக்கின்றது. அதை காமிக்கிறாரு. அதில் என்ன ஆகுது, அந்த கிணத்துலேருந்து தண்ணீர் ஊற்று வந்து வெளியே வந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பிட்டது வந்ததுக்கு பிறகு அந்த ஊட்டிலிருந்து தண்ணீர் வந்து வழிந்து கிணறு விட்டு வெளியே போகின்றது. இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு. இளைஞன் சொன்னா, எனக்கு புரியல சுவாமி, நீங்க சொல்லுங்கன்னு. அதுக்கு அந்த ஜென் குரு சொன்னார், அதாவது அந்த கிணற்றில் ஊறுகின்ற ஊற்றின் நீர் குறைவாக இருந்தால் கிணற்றுக்குள்ளேயே இருக்கும். அந்த கிணற்றில் இருக்கிற ஊற்று நீர் அதிகமாகி விட்டது என்றால் கிணறை விட்டு வழிந்து செல்லும். அதே போல இந்த உணர்வுகளுடைய இது ரொம்ப அதிகமாக இருந்தா வெளியே செல்லும். அந்த வெளியே போகுதுங்க, அது அந்த உணர்வுகளாம் நமக்கு காமிக்குது. அப்ப வெளியில போயிட்டு பிடிச்சிட்டு எனக்கு இந்த மாதிரி துன்பமா இருக்கே, கவலையா இருக்கே, பிரச்சனையா இருக்கே, வலியா இருக்கே, வேதனையா இருக்குன்னு எப்படி அது வெளியே தானே போகுது? ஏன்னா அழுத்தம் அதிகமாயிடுச்சு, அதனால போகுதுங்க. அப்போ ஓடுகின்றதுக்கு வந்து அங்க எதுவுமே கிடையாதுங்க. ஓடுறதுக்கு வந்து உங்களுக்கு அழுத்தம் குறைவா இருக்கும். உங்களுக்கு அந்த அதே இருக்குங்க, அதே பிரச்சனை, அதே துன்பம் வந்து இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு அது வேதனைப்படுத்தாது. ஏனென்றால் அது ஓடிக்கொண்டிருக்கின்றது. எங்க தேக்கி வைக்கிறோமோ, அங்கே அடக்கி வைக்கிறோமோ, எது வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு சிக்கலை ஏற்படுத்துகின்றது. இதை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டாம். இன்னொன்று, அதாவது நிகழ்வு வந்து ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அகத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள் என்ன மாதிரி நிகழ்வோ அதற்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் கூட அடைகின்றது. இதற்கு கூட ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயின் நார்த் இந்தியா நோக்கி போய்கொண்டிருக்குது. ஒரு தகப்பனார், 2 குழந்தைங்க, ஒரு 6 வயது ஒன்று, 4 வயது ஒன்று. அந்த 2 குழந்தைங்களும் அந்த கம்பார்ட்மெண்ட்டை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. மற்றவங்களை போய் பொருளை போய் இழுத்து போடுறாங்க. அவங்களுக்கு போய் மோதுறாங்க, இடிக்கிறாங்க. ஒரே அடம் பிடித்து ஓடி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த குழந்தைகளை ஓங்கி ஒரு அடி கொடுக்கலாமா அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி அவங்க வாழ்த்தனம் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் கண்டிக்கிற மாதிரி தெரியல. இவர் போனாரு. ஏங்க இப்படி பண்ணுறாங்களே, நீங்கள் கொஞ்சம் கண்டிக்க கூடாது அப்படின்னு அந்த அப்பாவை கேட்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறாரு, அதாவது நாங்கள் இப்போ வந்து நார்த் இந்தியா போயிட்டுருக்கோம். என்னுடைய மனைவி, இந்த குழந்தையினுடைய அம்மா நார்த் இந்தியா டூர் போனாங்க. டூர் போன இடத்துல அவங்க வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர். டூர் போன இடத்துல மனைவிகளை காப்பாற்ற ஏதோ மாணவிகளை காப்பாற்ற போகும்போது அங்கே அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. மாற்று வேரில் உடல் இருக்கின்றது. அதை எடுத்து செல்வதற்கு நான் போயிட்டு இருக்கேன். இவங்களை வீட்டுலையும் வீட்டிலையும் விட்டுட்டு வர முடியல. இவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாருங்க. இப்போ என்னாச்சுங்க, முன்ன வந்து இந்த மாதிரிலாம் அடம் பண்ணுறாங்கன்னு ஒரே டென்ஷனாக இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டோன்னே அவங்களுடைய மனநிலையே மாறிவிட்டது. அடிக்கலாமா, அந்த குழந்தைங்க அடிச்சா கூட வாங்கிக்கலாமான்னு இருக்கு, மனமே மாறிடுச்சு. ஒரே செயல் தாங்க, ஒரே நிகழ்வு தான். இப்ப காரணத்தை தெரிந்தவுடன் எப்படி மனம் மாறுது? அப்ப காரணத்தை தெரிந்தவுடன் மனம் மாறக்கூடாதுல்ல, அப்படியே தானே இருக்கணும். இப்ப எப்படி வந்து மாறியது அப்படி பார்த்தோம் என்றால், இந்த மாதிரி வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மாறும்னு சொல்ல முடியாது. புறத்துல வந்து நம்ம மீறி எத்தனையோலாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஒரு ஆள் மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய காரணத்தினால சமுதாயத்தில் எத்தனையோ நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது நம்முடைய கட்டுப்பாட்டிலே கிடையாது. எப்படி அகத்திலே உணர்வுகளும் எண்ணங்களும் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இல்லையோ, அதே போல அந்த அளவுக்கு பிளான் பண்ணி செய்யலாம். அதுக்கு மீறி எத்தனையோ பேருடைய செயல்லாம் இருக்குதுங்க. அதனால அதையும் நம்முடைய கட்டுப்பாட்டில வந்து கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சி மாதிரி எப்பவுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த புற நிகழ்வுல சில சமயத்துல மாற்றக்கூட முடியாது. ஆனால் இந்த இடத்திலே இந்த புரிதல் காரணமாக நம்முடைய மனம் இதை புரிந்து கொண்டு விட்டது என்றால், இது அப்படித்தான் இருக்கு என்று ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால், அந்த அளவுக்கு துன்பம் துயரம் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப எதுவுமே இதுல இருக்காதுங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்போ வந்து அந்த தாட்டுனா எது, திங்கிங்னா எது, அந்த தாட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டா அது ஓடி மறைஞ்சாது. எந்த மாதிரி வேணா இருக்கட்டுங்க. ஏங்க எனக்கு ஒரு தீய குணம் ஏற்படுது, அதை விட்டுட்டோம் அப்படின்னா அது செயலாக மலர்ந்து விடாதா? கண்டிப்பா பயப்படவே தேவையில்லை.
கண்டிப்பாக பயப்படவே தேவையில்லை. நிச்சயமாக மாறாது. நாம திரும்பி அந்த எண்ணம் ஏற்பட்ட உடனே அதை திங்க் பண்ணி நம்முடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்தால் மட்டுமே அது செயலாக வருமே தவிர இல்லைன்னா வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா பாருங்க, கோபம் ஏற்படுகின்றது. கோபம் அகமா புறமா? கோபம் என்பது உணர்வு, இது அகம். இந்த இடத்திலே கோபத்திலே நீங்கள் திட்டிவிட்டீர்கள், எல்லாம் அடித்து விட்டீர்கள், பிறருடைய மனதை புண்படுத்தி விட்டீர்கள் என்றால் அது புறம். இப்போ என்ன செய்யலாம்? கோபம் வந்து விட்டது. ஏங்க, கோபங்கிறது அழகாக இயற்கை கொடுத்த ஒரு உணர்வு. அந்த உணர்வை நீங்க என்ன செய்ய முடியும்? அந்த உணர்வு இயற்கை என்றாலும் இந்த உணர்வுகளை பொறுத்தவரை அத்துணையுமே நமக்கு சொந்தமானது. ஆனால் புறத்தை பொறுத்தவரை நாம சமுதாயத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அக உலகம் என்று பார்க்கும்போது அக உலகம் என்பது நம்முடைய மனதுக்கு மட்டுமே சொந்தமானது. அக உலகம் என்பது நம்முடைய உணர்வுகளுக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த அக உலகம் பொறுப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். அக உலகம் சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும். அக உலகம் எந்த லட்சியமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அக உலகத்திலே சுதந்திரமாக அது இயங்க வேண்டும் என்றால் அங்கு இடத்திலே எந்த விதமான கட்டுப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த அகத்திலே அறிவு வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்திலே பொறுப்பு என்பது இருக்கக்கூடாது. அங்கே அறிவு என்பது இருக்கக்கூடாது. அப்படி அகத்திலே அறிவு இருந்தது என்றால் அது அது எந்த லட்சியங்களும் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் என்றால் திடீர்னு மழை பெய்யலாம், திடீர்னு புயல் அடிக்கலாம், திடீர்னு வெயில் அடிக்கலாம், என்ன வேணும் நடக்கலாம். அதை போய் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்க முடியாது. அது இயற்கை. அதே போலதான் நம்முடைய மனது ஏற்படக்கூடிய உணர்வுகளும் முழுமையான இயற்கை. எப்படி வெளியில இருக்கக்கூடிய அதை இயற்கை, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாதோ அதே போல இதுவும் இயற்கை. ஆக அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்ற கணத்திலே வேதனை என்பது இருக்காது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ நமக்கு மட்டும்தான் உலகத்திலே பிரச்சனை வர மாதிரியும் கஷ்டம் வர மாதிரியும் எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி கஷ்டம் வருதோ அப்படி நினைக்கின்றோம். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களையும் சாதாரணமாக மதிப்பிட வேண்டாம். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் அளப்பரிய ஆற்றல் படைத்திருக்கின்றன. யார் ஒருவர் இதை சரியான முறையிலே புரிந்து கொண்டார் என்றால் அவர் ஒட்டு மொத்த துயரத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார். யார் ஒருவர் மீளா துயரத்திலே இருக்கின்றாரோ அந்த துயர உணர்வை, வேதனை உணர்வை நகர்ந்து செல்வதற்கு அனுமதி கொடுத்தார் என்றால் அந்த ஒட்டு மொத்த துயரத்திலிருந்து அவர் வெளியே வந்துவிடலாம். இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும். இன்பம் மேலும் அனுபவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி மேலும் போயிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல இன்பங்கள் ஒருவனை பித்தனாக்கும், துன்பங்கள் ஒருவனை புத்தனாக்கும். ஏங்க, நீங்க புத்தராவன்னு என்ன பண்ணணுங்க? துன்பம் வருங்க. துன்பம் மட்டும்தான் ஒருவனை புத்தனாக்கும். இன்பம் ஒரு போதை மாதிரி, தண்ணி போடுற மாதிரி மேலும் மேலும் போயிட்டே இருப்பாங்க. கவலையே பட மாட்டாங்க. யாருக்காவது துன்பம் மட்டும் வரலைன்னா, இன்பம் மட்டுமே வந்துகிட்டு துன்பம் வரலன்னா யாராவது மீறி யோசனை பண்ணுவாங்களா? இயற்கை பத்தி நினைப்பாங்களா? கடவுளை பத்தி நினைப்பாங்களா? வேற ஏதாவது ஆராய்ச்சியாவது பண்ணுவாங்களா? ஏன்னா அதுலயே மூழ்கிடுவாங்க. அப்ப துன்பங்கள் தான் ஒருவனை புத்தனாக்குது. அப்ப துன்பத்தை சாதாரணமா நினைக்க வேண்டாம். அதுக்காக போய் வாலண்டியரா துன்பமே வாங்க போட்டு கண்ணபடி செயல்ஸ் துன்பத்தை வாங்கன்னு சொல்ல. அது வருது, இயற்கை பல்வேறு காரணத்தால வருது. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எப்படி வெளியிலே வருவது அப்படின்னு அதை கவனித்து அறிவை கொண்டு அதை சரி செய்யணுமே தவிர எனக்கு துன்பமே ஏற்படக்கூடாது, எனக்கு மாதிரி யாருக்கு வந்திருக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அதனால துன்பம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த துன்பத்தை அப்படியே ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வருதான், எல்லாருக்கும் இதே மாதிரிதான் ஏற்படும். இதே மாதிரிதான் துன்ப உணர்வு தான் ஏற்படும். அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால்
அங்கே சிக்கல் என்பது ஏற்பது வாய்ப்பே கிடையாது. ஆக துன்பத்தை சாதாரண நினைக்காதீங்க, வேதனையை சாதாரண நினைக்காதீங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த ஞான முகாமிலே பேசும்போது நான் குறிப்பிடுவேன். என்ன குறிப்பிடுவேன் என்றால், அதாவது இப்போது உங்களுக்கு எந்த துன்பத்தில், எந்த துயரத்தில், எந்த வேதனையில் இருக்கிறீங்களோ இது அத்தனையுமே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கங்க. ஏங்க, துன்பத்தை போய் நீங்கள் என்ஜாய் பண்ண சொல்கிறீங்க. எனக்கெல்லாம் வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கா? நீங்கள் எல்லாம் அனுபவிச்சு பார்த்துருக்கீங்க. நீங்கள் பாட்டுங்க டா இங்கே சான்ஸ் எதுனா போய் என்ஜாய் பண்ணுங்கிறீங்க. நிஜமாக தான் சொல்கிறேங்க, நிஜமாக நான் சொல்கிறேங்க, அனுபவிச்சு சொல்கிறேங்க. நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்போ எந்த கணத்தில் எந்த நிமிடத்தில் நான் மனதை எடுத்து போராடாமல் அந்த உணர்வை அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று புரிந்து கொண்டு விட்டீர்கள்டா, இந்த மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிடும். வேற டைமென்ஷனுக்கு போனதுக்கு பிறகு இந்த சாதாரண விஷயம் ஒன்றுமே பண்ணாதுங்க. அந்த வேற டைமென்ஷனுக்கு போய் இது வேண்டும் அப்படின்னு நினச்சினா உங்களுக்கு கிடைக்காதுங்க. எப்படி ஒரு சாதாரண மனிதன், ஒரு கஷ்டம் வருது, ஒரு கலக்கம் வருது, கஷ்டப்படுறான், கொஞ்ச நாள் அது சரியாக போயிடும். அது தானாக சரியாகுதோ, எப்படி சரியாகுதோ, கொஞ்ச நாள் மனது, ஏன்னா மனது ஓடிக்கிட்டே இருக்கு. அதே பிரச்சனை இருக்கு, இப்போ மனது சரியாக போயிருக்கும், அடுத்து ஒன்று பிரச்சனை வரும், கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அடுத்து இது வாழ்நாள் முழுதும் மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் மனதிலே வரக்கூடிய உணர்வுகளையும் எண்ணங்களையும் நான் எதிர்த்து போராடாமல் நான் அப்படியே விட்டு விடுவேன் என்று புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் வேற டைமென்ஷனுக்கு போனதுக்கு பிறகு ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுவோம்னா அந்த மாதிரி கஷ்டமான உணர்வே நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது இந்த துன்பங்கிறது என்னங்க? துன்பங்கிறது என்ன ஆக்சுவலாக? இந்த இல்லை, இன்பங்கிறது என்னங்க ஆக்சுவலாக இன்பங்கிறது என்ன தெரியுங்களா? துன்பம் ரிலீஸ் ஆனாதான் இன்பம், இல்லைன்னா இன்பத்துக்கு தனியாக வேலையே கிடையாதுங்க. பயங்கரமாக பசிக்குது, தாங்க முடியாத பசி, காலையில் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, சாப்பாடும் கிடைக்கல, அந்த மாதிரி சூழ்நிலை, பசியில் மயக்கமே வந்துடுற மாதிரி இருக்கு. அப்போ உணவு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, இதாங்க இன்பம். எங்க துன்பம் அதிகமாகும் போது அதை துன்பம் மறைந்தது தாங்க இன்பமே. இன்பத்துடைய அளவு முறை மாறினா அதுக்கு பேர் தான் துன்பம். ஒரு கதை ஒன்று, ஒருத்தர் பெரிய பணக்காரர், அவருக்கு நல்ல வசதி இருக்கின்றது, ஆனால் மனதில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார், அவர்கிட்ட போனார், இவர் தன்னுடைய பிரச்சனையை சொன்னார். அவர் என்ன சொன்னார், நீங்க என்ன பண்ணுற, நாளைக்கு காலை ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துருவா, நான் உனக்கு தீர்வு சொல்கிறேன்னார். அதை நம்பி 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போனார், அவர் காலடியிலே வைத்தார். சரி நீ தியானம் பண்ணுனாரு. பணக்காரன் கண்ணு மூடி தியானம் பண்ணார். அந்த சாமி என்ன பண்ணாரு, 10 லட்சம் தூக்கி ஓடி போயிட்டார். இவர் திடீர்னு தியானம் பண்ணுவார், கண்ணை திறந்து பார்த்தாரு, ஆனால் ஓடி போயிட்டாரு அப்படின்னு பின்னாடி போய் துரத்தாரு. அவரை பிடிக்கவே முடியல. இவர் 4 தெருவெல்லாம் சுற்றிட்டு பார்த்துட்டு அவர் அகப்படலை. திரும்ப பழைய மரத்தடிக்கு வந்தார். பழைய மரத்தடியிலே அந்த ஞானி அமர்ந்திருந்தார், சாமியார் அமர்ந்திருந்தார். போய் உட்கார்ந்தாரு. என்ன அந்த சாமி என்ன ஒன்று கொடுத்தார் தெரியுங்களா? அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தார். இப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அப்போ அவர் சாமியார் சொன்னார், ஏற்கனவே இந்த 10 லட்ச ரூபா உங்ககிட்ட தான் இருந்தது, அப்போ மகிழ்ச்சி இல்லை, அது தொடர்ந்து போனது பிறகு கிடைச்சதுக்கு பிறகு உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ உண்மையாகவே இன்பம் மகிழ்ச்சி என்பதெல்லாம் என்னவென்றால் உங்களுடைய மனதிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி அந்த கலக்கம் ரிலீஸ் ஆகிறது தான் மகிழ்ச்சி, வேற ஒன்றுமே இல்லைங்க. கலக்கம் இது மாதிரி பல்வேறு நிலையில மனதுக்கு கலக்கம் ஏற்படுகின்றது, கலக்கம் ரிலீஸ் ஆயிடுது. அது இயற்கையாக ரிலீஸ் ஆகலாம், இல்லைன்னா வேற இதெல்லாம் ரிலீஸ் ஆகலாம். நீங்கள் ஒரு திடீர்னு பார்க்குறீங்க, உங்களுடைய தங்க கொலுசு காண போயிடுச்சு, வாக்கிங் போயிட்டு வந்தீங்க, தொலைஞ்சு போயிடுச்சு, கலக்கமாயிடுச்சு. அச்சோ, தங்க கொலுசு எவ்வளோ காசு, அது இப்போ தங்கம் விற்கிறவங்க எவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுறது? குளிக்கும் போது தான் பார்க்குறீங்க ஒரு ஒரு காலில் கொலுசு காணோம். சாக்ஸ் போட்டு தான் நடந்தீங்க, சரி போய் சாக்ஸ் எடுத்து பார்த்து சாக்ஸ்லையும் காணோம், என்னன்னு தெரியல, போச்சு. நீங்கள் வாக்கிங் போன இடத்துலாம் போய் பார்க்குறீங்க, கிடைக்கவே இல்லை, ரொம்ப கலக்கமாயிடுச்சு. சரி சரியாக தெரியல, அப்போ போய் பார்த்தா சாக்ஸ்குள்ளாரியே இருக்குது. இப்போ என்னாச்சு? அதே தங்கினது தான். அந்த இடத்துல அந்த அவன் பாருங்க, அந்த மன உணர்வுகள் தொலைந்து போய்விட்டது. அந்த வேல்யூ கணக்கு பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய மாற்றம், இவ்வளோ பைசா போயிடுச்சுக்கும் போது கலக்கம், ஆனால் ஏற்கனவே அங்கே தான் இருக்கும்போது இது எப்படி இருக்குது பாருங்க. இது மாதிரி தான் கலங்கிக்கிட்டு மாறி மாறி பிரச்சனை காரணமாக மாறி மாறி நடந்து கொண்டே இருக்குதுங்க. ஒருத்தர் நம்ம வீட்டில் இருக்கிறவர், நெருங்கிய உறவினர், நண்பர், எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாருங்க, திடீர்னு இறந்துட்டாருங்க.
நல்லா பேசிட்டு இருந்தாரு, டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. அவர் நேருக்கு நேர் பார்க்கணும், எப்படி இருக்கு வேதனை, தாங்க முடியாத வேதனை, எப்படி இருக்கும் அந்த வேதனை. அடுத்த நாள், அடுத்த நாள், 10 நாள், 6 மாதம், இப்போ என்னாச்சு அந்த வேதனை பாருங்களேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அதை திரும்ப அந்த வேதனை திருப்பி திருப்பி நீங்கள் பிடித்து வைத்தாலும் கூட காலங்கிறது ஒரு இயற்கை, அதை அப்படியே கொண்டு போயிட்டு இருங்க. அந்த முதல் நாள் ஏற்பட்ட அதிர்ச்சி வேதனை நிச்சயமா 6 மாதத்துக்கு பிறகு அது இருக்காது. வேதனை இருக்கதான் செய்யும், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் இது மாதிரி நடந்துச்சே, இது மாதிரி நடந்திருக்க கூடாதே என்று அந்த வேதனையை திரும்ப திரும்ப நினைக்கும் போது வேதனை ரொம்ப அதிகமாவது, அழுகை அதிகமாவது, 6 மாதத்துக்கு பிறகு கூட தாங்க முடியாத வேதனை ஏற்படுது. எல்லாம் என்ன, எல்லாமே நாம் பிடித்து வைத்த காரணத்தால் தான். அது தானாக ஃப்ரீயாக விட்டோம்னா அது தானாகவே மறைந்து விடும். நாம தான் இழுத்து பிடித்து அதோட கட்டி புரண்டு இந்த மாதிரி நடந்து விட்டதே, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, ஏன் நடந்திருக்க கூடாதுன்னு முடிஞ்சிச்சுங்க. இதுல செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்முடைய உணர்வுகள் அத்துணையுமே நகர்ந்து செல்வதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். ஒரு ரூம் இருக்கு, பல்வேறு பொருட்கள்லாம் அங்க அடைத்து வைத்திருக்கிறாங்க. அந்த ரூம்ல இருந்து நீங்க ஒரு பொருளை எடுக்கணும், உள்ள போயிட்டு எடுக்கணும், எல்லாமே இடைஞ்சலா இருக்கு, போய் எடுக்கிறது கடினமாக இருக்கின்றது. ஆனால் ரூம்ல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே அடைசல்லாம் எதுவுமே கிடையாது. வேணுங்கிற பொருள் நீங்க செல்ஃப்ல போய் எடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி எக்கச்சக்கமா போட்டு வைத்து அதை வெளியே செல்ல விடாமல் தங்க வைத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஆறு போல ஃப்ரீயா விட்டுட்டா அந்த மனதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரூம்ல வந்து அடைசல் கிடைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ரூம் ஒண்ணுமே இல்லாம வந்து எப்படி ஃப்ரீயா போயிட்டு வரலாம் பாத்தீங்களா, எடுத்துட்டு வரலாம் பாத்தீங்களா, அதே போல இந்த மனதில் எக்கச்சக்கமா சேர்த்து வைத்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக தேவையானதை கூட நம்மளால எடுக்க முடியல. நமக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கூட நம்மளால அதை போய் எடுத்துக்கிட்டு வர முடியல. அப்போ அது ஃப்ரீயாக இருந்ததுன்னா என்னென்ன வேணுமோ தேவைப்பட்ட நேரத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அற்புதமாக வாழ்க்கையை நடத்தலாம். இல்லைன்னா நம்முடைய மனம்தான் காரணம், வேற யாருமே குறை சொல்லக்கூடாது. கடவுளையோ கணவனையோ மனைவியோ குழந்தைகளோ யாரையுமே காரணமே கிடையாது. முழுமையான பொறுப்பு நம்முடைய பொறுப்பு தான். ஆகவே வந்ததை ஏற்றுக்கொண்டு எதை மாற்ற முடியுமோ அதை புறத்தில் மாற்றத்துக்கு முயற்சி செய்து அதை சரி செய்து கொண்டு, அகத்தை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக அங்கே எந்த வேலையுமே கிடையாது, அங்கே வந்து செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது என்று முடிவு எடுத்து விட்டோம் என்றால், ஏன்னு கேட்டிங்கன்னா தங்குறதுக்கு பொருளுக்கு வெயிட் ஜாஸ்தி. ஒரு பைக் இருக்குதுங்க, பைக்கு வந்து ஒரு 100 கிலோ வெயிட்டு மேலே இருக்குது. அதை வந்து ஸ்டாண்டு எடுத்தோம், கொஞ்சோண்டு லேசாக சாச்சிங்கன்னா போதும் கீழே விழுந்துருங்க, ஒரு ஆள் தூக்க முடியாதுங்க. ஏன்னா நிற்கிற பைக்குக்கு வெயிட் அதிகம். அதையே போய் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியர், 2வது கியர், 3வது கியர், 4வது கியர்னு போனோம்னா அங்கே பைக்கு வேகம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து வெயிட் இருக்காது. சில பேர் வந்து கையை விட்டு பைக்கிலேயே வந்து கையை விட்டு போவாங்க, அந்த மாதிரி ஜாலியாக வந்து போவாங்க. ஏன்னா ஓடுகின்ற போது அதுக்கு வெயிட் குறைவாகி விட்டது. அதே போல அந்த துன்ப உணர்வும் துயர உணர்வும் அது ஓடிக்கொண்டு இருந்திருந்தால் அது அழுத்தம் குறைவாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்முடைய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது. ரொம்ப பேரு என்ன சொல்றாங்க தெரியுங்களா, ரொம்ப பேரு எனக்கு அவங்க இது மாதிரி சொல்லிட்டாங்க, எனக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்படுகின்றது அப்படின்னு ரொம்ப பேர் இது மாதிரி எனக்கு நடத்திட்டாங்க, எனக்கு தாங்க முடியல, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பேர் வந்து சொல்லுவாங்க. முதலாவதாக ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா இதே போல நாம மற்றவங்க புண்படுற மாதிரி நாம பேசியிருக்கோமா, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கணும். நம்ம அது மாதிரி நடந்திருக்கிறோமா, நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி நடந்திருக்கோம் அதை பார்க்கணும். ஆக ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா, உலகத்திலேயே நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும்தான் மனது இருக்குது, வேற யாருக்கும் மனசே கிடையாது. நமக்கு எப்படி மனம் இருக்கின்றதோ, நமக்கு எப்படி உணர்வு இருக்கின்றதோ, அதே போல அத்தனை பேருக்குமே மனம் இருக்கும், அத்தனை பேருக்கும் உணர்வு இருக்கும் அப்படின்னு எப்போ தெரியும்னா நம்முடைய மன உணர்வை கூர்ந்து பார்த்தா தான் நமக்கு தெரியுங்க. அப்போ இதை நாம் ஏற்றுக்கிட்டோம்னா மற்றவங்களை கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அதே விட மற்றவங்க ஏதாவது சொன்னால் கூட அது வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எதையுமே நம்ம பிடித்து வைப்பதே கிடையாதுங்க. ஆக எதையுமே பிடித்து வைக்கவே கூடாது. நம்முடைய செயல்கள், அது படிக்கிற மாணவர்கள் வந்து பெரிய விஞ்ஞானி வரை என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய மனதிலே ஒரு 60% பயன்படுத்தி புற செயல்களிலே வெற்றி பெறுகின்றார்கள். இது ஒரு 60%. இன்னொன்று ஒரு 40% இருக்கின்றது. 40% என்பது அந்த அக சம்பந்தப்பட்டது. 60% கொண்டு புறத்திலே வெற்றிகரமாக செயல்பட வேண்டும். இந்த 60% இந்த 40% இங்கு தலையிடவே கூடாது.
எந்த காரணத்தை மட்டும் தலையிடவே கூடாது. அந்த மாதிரி இருந்தது என்றால், ஆனா இந்த 60% பகுதி இந்த 40% பகுதியையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சி செய்கின்றது. அது நிச்சயமா முடியாது. இதை புரிந்து கொண்டு இந்த 60% பகுதி 40% பகுதியை நான் எதுவுமே செய்ய மாட்டேன், அப்படியே விட்டு விடுவேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இதுக்கு ஒரு கதை இருக்கின்றது. ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு உடல்நிலை வந்து சரியில்லை, ரொம்ப மோசமாக போயிடுச்சு. எல்லா வைத்தியரும் பார்த்து கை விரித்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இந்த மலையில வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மூலிகை ஒன்று இருக்கு, அதை பறித்து வந்து இவர்கிட்ட வந்து சுவாசிக்க கொடுத்தோன்னா உயிர் பிழைத்துடுவார், ரொம்ப நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூலிகையை பறித்து வர்றதுக்கு ஒரு பெரிய மூத்த இளவரசன் வந்து போறான். இதுல ஒரு கண்டிஷன்னா ஒரு தேவதை வந்து அதுக்கு உதவி செய்யுது. என்னன்னா, அந்த தேவதை என்ன சொல்லுதோ அதை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, என்ன கண்டிஷன்னா, மலையில ஏறி போகும்போது அவன் எந்த காரணத்தை கொண்டும் திரும்பியே பார்க்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். திரும்பி பார்த்தானா அவன் கற்சிலையாக மாறிடுவாங்க. மூத்த இளவரசன் போறான். இது வந்து தேவதை வழிகாட்டுது. வலது பக்கம் போ, இடது பக்கம் போ, ஸ்ட்ரெயிட்டா போ, வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது. திடீர்னு என்னாச்சு, அந்த அந்த தேவதை கொலுசு போட்டிருக்கு, அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. திடீர்னு கொலுசுடைய சத்தம் நின்று விட்டது. உடனே அவன் திரும்பி பார்த்துட்டான். தேவதை இல்லையோ, நம்பிக்கை இல்லை, எங்க போயிடுச்சோன்னு திரும்பி பார்த்தான். உடனே அவன் கற்செயலியாக மாறிவிட்டான். அடுத்த இளவரசன் போறான். அவனுக்கு அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. அவன் பாரு வந்து போயிட்டே இருக்கிறான். இதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றது, நடந்து கொண்டே இருக்கின்றான். திடீர்னு என்ன ஆகுது, அந்த தேவதை அஜோ நீ காப்பாத்து 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 காப்பாத்துன்னு கத்துது, தனக்கு ஏதோ துன்பம் வந்த மாதிரி. உடனடியாக அவன் திரும்பி பார்த்து விட்டான். முடிந்து விட்டது. அவனும் கற்சிலையாக மாறிவிட்டான். அடுத்து மூணாவது இளவரசன் போறான். அவனுக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுறது. அதே போற அந்த தேவதை அவனை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. அவன் போயிட்டே இருக்கான், முன்னேறிட்டே இருக்கான். அது கத்துது, சைலண்டா இருக்கு, ஒண்ணுமே செய்யல. இப்போ மட்டும் நீ வந்து திரும்பி மட்டும் பார்க்கலன்னா இப்போது என்னுடைய அம்பை எடுத்து அம்பை பொறுத்து உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. எதுக்குமே கவலைப்படாம அவன் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். கடைசியில் அந்த மூலிகை பறித்தான். அவங்க சகோதரன்னு காப்பாத்திட்டான், அப்பாவையும் காப்பாத்திட்டான். இந்த இடத்துல என்னன்னா, அந்த தேவதை என்பது நம்முடைய மனம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா அது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் கண்டிஷன் போட்டீங்கன்னா உங்களை வந்து கவிழ்த்து விடும். அது எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே தலையிடுவதில்லை என்றால் இப்போது அதே தேவதை இப்போது நாம் செய்யக்கூடிய செயலுக்கு உதவிகரமாக வரும். இந்த 40% அகமே இந்த 60% புறத்திற்கு உதவிகரமா இருக்கும். அந்த அடிமனம் ஆழ்மனம் எல்லாமே இப்போது உதவிக்கு வந்து அந்த புற செயல்களை வெற்றிகரமா நடத்துவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். அதனால திரும்ப ஒரே ஒண்ணுதான், என்னவென்றால் அகத்திலே நாம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எங்கெல்லாம் முயற்சி செய்யறோமோ அங்கே சிக்கல் ஏற்பட்டு விடுகிறது. எங்க வந்து அடையறதுக்குன்னு ஒரு இலக்கை வைத்தீங்கன்னா, நீங்க வந்து சில பேர் வந்து இந்த மீட்டிங் வந்து ஞானத்துக்காக எல்லாம் பிரச்சனைக்காக வந்திருக்கலாம், மனதில் போராட்டம் வந்திருக்கலாம், என்னவோ காரணம் வந்திருக்கலாம். ஆனால் யாராவது ஞானத்துக்கு என்று வந்தீர்கள் என்றால், ஆன்மீகத்தை தேடி வந்தீர்கள் என்றால், இந்த நாள்ல இன்னைக்கு நாளைக்கு கூட கிடையாதுங்க, நாளைக்குனா கூட எதிர்காலம், இன்னைக்கே இந்த கணத்தை நீங்க வந்து ஆன்மீகத்தை நீங்க க்ளோஸ் பண்ணிடலாங்க, எல்லாமே முடிச்சிடலாம். ஆனால் ஏனென்றால் நம்மிடம் அசிட்டிஸ் இப்போது நாம் எப்படி இருக்கின்றோமோ இதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உயர்ந்த நிலை ஏதாவது இருக்கின்றதா? உயர்ந்த நிலை என்பது என்னவென்றால் நாம் இப்போது இருக்கக்கூடிய நிலைதான் உயர்ந்த நிலை. இந்த நிலை சரியில்லை என்று நினைக்கக்கூடியதான் தாழ்வான நிலை. ஆகவே நாம் எந்த மாதிரி இருக்கோமோ, என்னங்க நீங்க சொல்றீங்க, என்னை பத்தி எனக்கு தான் தெரியும், என்ன மாதிரி ஒரு குற்ற உணர்வு இருக்குது, எந்த மாதிரி நான் தப்புலாம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் வரலாமா, தப்பு பண்ணது திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டு இருக்கு, பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்லைங்க, முடிந்தது முடிஞ்சிருச்சுங்க. இப்போது எப்படி இருக்கின்றோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அதுக்கு பேர் தான் ஞானம். ஆனால் இதை வந்து நான் அடையணும் அப்படின்னு ஏதாவது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நிச்சயமா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். கஷ்டப்பட்டு நீங்க வந்து இலக்கை அமைத்து பல வருடங்கள் முயற்சி பண்ணி அந்த நிலையை அடையலாம். ஆனால் அந்த நிலையை அடைந்ததுக்கு பிறகுதான் தெரியும் நாம் வர வேண்டிய நிலை இது அல்ல அப்படிங்கிறது, அதுக்கு பிறகுதான் தெரியுங்க. அதனால இப்போதே அதை வந்து ஏற்றுக்கணும். அப்ப
எந்த இடத்துல அடைவிடம் என்று ஒன்று இருக்கின்றதோ அந்த இடத்துல போராட்டம் ஆரம்பித்துவிடும். அடைவிடம் என்பது எதுவுமே கிடையாது, எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி மாறணும். ஏன்னா புறத்துல நீங்க அடையாளம் வச்சுக்கலாம், அகத்துல லட்சியமே தேவையில்லை. புறத்துல நீங்க லட்சியம் வச்சுக்கலாம், தாராளமா லட்சியம் வச்சுக்கலாம். அது என்னென்ன செய்யணுமோ, என்ன மாதிரி செயல் செய்யணுமோ அதுக்கு வெற்றி பெறலாம். புறத்துல லட்சியம் தேவை, அகத்துல லட்சியங்கிறது தேவையே கிடையாது. அது வைத்தீங்கன்னா அங்க ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு போராட்டம், இந்த நிலையை மாற வேண்டும் என்பதே ஒரு அகப்போராட்டமாயிருது. போராட்டம் என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன? நம்முடைய மனதோடு மனது இப்படித்தான் இருக்க வேண்டும், கண்டிஷன் பண்ணி இப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது என்று அதை சரி செய்ய முயற்சி செய்தோம் என்றால் இதுக்கு பேர் தான் போராட்டம். மனது என்பது இயற்கையானது, அவ்வப்போது அந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும். எந்த நேரத்தில் எந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படும் சொல்ல முடியாது, எந்த மாதிரி உணர்வு ஏற்படும் சொல்ல முடியாது. ஆகவே அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் இயற்கை. அந்த இயற்கையாக இருந்தால் அதுதான் விடுதலையான மனது. அந்த ஏதாவது சரி செய்யணும், மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கேயே போராட்டம் ஆரம்பித்து விடுது. இதுக்கு பேர் தான் போராட்ட மனது. போராட்ட மனது வேணுமா, விடுதலையுற்ற மனது வேணுமா? போராட்ட மனது இருந்ததுன்னா அதுக்கு அதுக்கு எண்டே கிடையாது, எப்பவுமே போராடி கொண்டே இருக்கும். அது இயற்கையானது. அது இயற்கையாக தான் அந்த உணர்வு ஏற்பட்டுகின்றது. அங்கே நமக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இயற்கை இயற்கையாக விட்டு விட்டோம் என்றால் அது சிறப்பாக இருக்கும். அங்கேதான் விடுதலையுற்ற மனதாக இருக்கின்றது. நாம் அத்தனை பேரும் போராட்ட மனதோடு இருக்கின்றோம், விடுதலையான மனதோடு இல்லை. இயற்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அது போக்கிலே அதை இயங்க விட்டு விட்டோம் என்றால் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று கம்ப்ளீட்டாக அதை விட்டு விட்டோம் என்றால் அந்த இடத்துல போராட்டம் என்பதே கிடையாது. மனதில் எந்த போராட்டமும் இருக்காது. அந்த போராட்டம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டாம், அதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒன்றுமே நீங்கள் செய்ய தேவையில்லைங்க. அந்த நிலைக்கு போயிருங்க, எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. இதுதான் புரிஞ்சுடுங்க. திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டமாக இருக்கே, அது வரத, அது வரக்கூடாத, ஏன் இப்படி வருது, அதை எப்படி சரிப்படுத்தணும், திரும்ப திரும்ப நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய அக போராட்டம் துவங்கி விடுகின்றது. அகத்தில் மட்டும் போராட்டம் என்பது இருக்கக்கூடாதுங்க. எது வந்தாலும் பரவாயில்லைங்க, எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. கவலையாக இருக்கா இருந்துட்டு போகுது, பயமாக இருக்கா இருந்துட்டு போகுது, குழப்பமாக இருக்கா இருந்துட்டு போகுது, பிரச்சனையாக இருக்கா இருந்துட்டு போகுது. என்னங்க 10 நாள் இல்லைங்க, ஒரு நாள் இல்லைங்க, ஒரு மாதம் இல்லைங்க, ஒரு வருடமா அந்த பிரச்சனை நான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். ஒரு வருடமா கவலையா இருக்கா இருந்துட்டு போகட்டும். ஒரு வருடமா இருந்தாலும் கவலையா இருந்தாலும் கவலையாக இருக்கட்டும். ஒரு வருடமா கவலையா இருந்தாலும் அந்த கவலையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பாருங்க. உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரச்சனை இருக்கலாம், உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த கவலையை ஒன்றும் பண்ண முடியாது. துன்பத்திற்கே நம்ம துன்பம் கொடுக்கலாங்க. ஜஸ்ட் புரிதல். அதுக்கு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ஒண்ணுமே பண்ண தேவையில்லைங்க. ஏங்க எங்கேயாவது இது மாதிரி முடியுங்களேங்க. ஒண்ணுமே நீங்க மனதில் செய்யாதீங்கன்னா ஜாலியா இருக்கலாம்னா அப்புறம் எதுக்கு திரும்ப? ஏன்னா இதுவரை இந்த மனம் ஏதாவது செய்து செய்து பழகி இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது செய்ய வேண்டும், செய்தாதான் அது நடக்கும், நிறைவேற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க. அங்கே நம்ம ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு முடிவு எடுங்க. எந்த மாதிரி இருந்தாலும் சரி, எக்கேடு கெட்டு போனாலும் சரி, அங்கே முற்றிலுமா கம்ப்ளீட்டாக பொறுப்பே இல்லாமல் மனதுக்குள்ளார, வெளியில பொறுப்போடு இருக்கணும், அகத்துக்குள்ளார எந்த பொறுப்பும் எடுத்துக்காம இருந்து பாருங்க. அது வேற டைமென்ஷன் போயிருங்க. யாருக்கு எப்ப வேணாலும் வேற டைமென்ஷன் போயிருங்க. அதனால திரும்பவும் அதேதான். அது இயற்கையானது, மனம் இயற்கையானது. அந்த இயற்கையான மனதிலே எந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டாலும் சரி, தீங்கானது ஏற்பட்டாலும் சரி, அதை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இயற்கை தன்னகத்தை வைத்திருக்கின்றது. அது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும். நம்ம அதுக்காகலாம் நமக்காக காத்திருக்காது. அது வந்துட்டு தானா மாறிஞ்சிருது. நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டாம். மிக்க நன்றி. திரும்ப உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம். சாட்ல யாரோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஐயா. அப்படிங்களா? ஜீவமணி அண்ணா கிளாஸ்ல இதோ சாட்ல அந்த கொஸ்டின் மட்டும் ஆன்சர் மிஸ் ஆயிடுச்சு. மைத்திலின்றவங்க யாரோ கேட்டிருந்தாங்க. இதுங்களா?
ஐயா, வெளிப்புற சூழலுடன் இருக்கும் நபரின் செயல் மன நிம்மதியை பாதிக்கும் போது என்ன செய்வது? இதானுங்களேயா, இதுதானுங்கம்மா. ஆமா அண்ணா, ஆமா ஐயா. ஆ வெளிப்புற சூழல் உடன் இருக்கும் நபரின் செயல் மன நிம்மதியை பாதிக்கும் போது என்ன செய்வது? நீங்க வெளிப்புற சூழ்நிலையின் காரணமாக அது பாதிக்கத்தான் செய்யும். எந்த மாதிரி நீங்க வெளிப்புற சூழ்நிலை உங்களுக்கு உடனே மனம் பாதிக்கலான்னா அங்க ஒண்ணுமே கிடையாதே, எதுவுமே இல்லைங்களே. ஒரு சூழ்நிலை ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, அங்கே கார் வரிசையாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதில் திடீர்னு ஒரு கார் ஏதோ ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு தீப்பெட்டி எரியுது. தீப்பெட்டி எரியும்போது எப்படி இருக்குது, எப்படி இருக்குது தெரியுங்களா? அடடா, நாம் கார் எரிந்து கொண்டு இருக்குது, நம்ம சினிமா தான் பார்த்தோம், இப்போ நேராக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து ரசிக்கலாம். ஆனால் அந்த கார் நம்முடைய காரா இருந்தா என்ன ஆச்சு? இந்த நம்முடைய கார்லாம் எரியலைங்க, கார் தீப்பெட்டி எரியல, நம்முடைய உடம்பே தீப்பெட்டி எரியுதுங்க. நிஜமா நம்முடைய உடம்புல தீ பிடிக்கல, ஆனால் அந்த கார் மட்டும் நம்முடைய காராக இருந்தது என்றால் நம்முடைய உடம்பே தீப்பற்றி எரிகிற மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஏனென்றால் இந்த மனம் அந்த தன்னுடைய கார் என்று அத அந்த கார் அது அது மனவயப்பட்டு இப்போ அது காராக மாறிவிட்டது. மனமே உடலே காராக மாறிவிட்டது. ஆனால் இதே வேற யார் காருன்னா ஒன்றுமே தெரியறது கிடையாது. அப்போ புற சூழ்நிலை பாருங்க. புற சூழ்நிலை உங்களுக்கு மனதை பாதிக்குன்னா இந்த கார் பிடிக்கிறது புற சூழ்நிலை. இங்கே உங்களுக்கு வேற வேற ஒருத்தர் காரு, அந்த அதே சூழ்நிலை உங்களுக்கு மனதை பாதிப்பு ஏற்படும், பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் அது நம்முடைய அதே வெளிப்புற சூழ்நிலை நம்முடைய காராக இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. இந்த நபரின் காரணமாக, வெளிப்புற சூழ்நிலையின் காரணமாக அந்த மாதிரி துன்பம் ஏற்படக்கூடிய வேதனை ஏற்படும். அந்த வேதனை ஏற்படத்தான் செய்யும், அப்படித்தான் இருக்கும். யாரா இருந்தாலும் வேதனை ஏற்படத்தான் செய்யும். அப்படி வேதனை இல்லை என்றால்தான் நாம சரியில்லைன்னு அர்த்தம். யாரா இருந்தாலும் இருக்குன்னு செய்யும், அதை ஏற்றுக்குங்க, அவ்வளோதான். அந்த உணர்வை போய்விட வேண்டும், அதை சரிப்படுத்தணும். எனக்கு கவலையே இல்லாமல் இருக்கணும், துக்கமே இல்லாமல் இருக்கணும், வேதனையே இல்லாமல் இருக்கணும், மன வலியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்தீங்கன்னா இதுக்கு தான் அகப்போராட்டம். அது முடியவே முடியாதுங்க. நோ எண்டுங்க, நோ எண்டு. அதை அப்படியே ஏற்றுங்க, முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ணாதுங்க. பிறகு அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு உண்டான செயலை நம்ம செய்யலாம். அவங்க சைராமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, தியானம் கற்றுக் கொடுப்பீங்களான்னு. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு இது, அதாவதுங்க, ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குதுங்க. வீடியோ ஒரு 3 வகையான வீடியோ இருக்குதுங்க. உங்களுக்கு நான் அதை இன்னைக்கு வீடியோ இந்த குரூப்பில் போட்டுறேன். அதை வேணும்னு கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது. ஆகவே அந்த தியானத்தை இப்போ நான் சொல்லிடுறேன். அதுக்கு பேர் சர்வ ரூப தியானம்னு பேருங்க. அதில் இந்த நம்முடைய கருத்தில் பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்திலே முதல் படி என்னவென்றால் அடைவது, கடைசி படி, அடுத்த படி, இறுதிப்படி என்றால் எல்லாத்தையும் விடுவது. எல்லாத்தையும் விடணும். ஆன்மீகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஆன்மீகம் எதுக்காக உருவாச்சு? ஆன்மீகம் சரியான முறையிலே ஒழுக்கத்தோடு சமுதாயத்திலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு அமைப்புக்காக அது ஏற்படுத்தப்பட்டது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டுனா விட்டுடணும். திரும்ப கடைசி வரை நீங்கள் போராட்டின்னு தான் பிரச்சனையே எப்படி இருக்கும்? நீங்கள் டிகிரி படிக்கிறீங்க, காலேஜுக்கு போனீங்க, டிகிரி பாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு, காலையில் தங்கிட முடியுமா? வெளியில் வந்துடணுங்க. அதே போல் ஹாஸ்பிட்டல் பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, உடம்பு சரியாச்சு, நல்லா இருக்கு, ஹாஸ்பிட்டலில் தங்க முடியுமா? வந்துடணும். அதே போல் தான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் செய்கிறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குங்க. ஆக முதல் படி, ஆன்மீகத்தில் முதல் படி, குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆரம்ப கால சாதகர்களுக்கு அவர்கள் அடைதல் என்ற முதல் படி. அதற்கு பிறகு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு எல்லாத்தையும் விடணுங்க. என்னென்ன இருக்கோ எல்லாமே விடணுங்க. ஐயா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 18 வகையான தியானங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அத்தனை தியானத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுடுங்க. அதான் வெவ்வேறு ரூபத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சர்வ ரூப தியானம், சர்வ ரூப தியானம் என்றால் விடுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண கிடையாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதாவது என்ன பண்ணி இதை வாக்கிங் பண்ணிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னவென்றால் நீங்கள் ரோட்டில் நடக்கிறீங்க, கண்ணை பார்க்குறீங்க. கண் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணுவோம். யாரும் நபர் வராங்க, பஸ் வருது,
விலங்குகள் போகுது, மரங்கள் இருக்கின்றன, ரசிக்கின்றோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணணும், கண்ணை வந்து பார்க்கணும்னா கண் எல்லைக்குள்ளார என்ன இருக்கோ, இந்த ஆகாயத்திலிருந்து இந்த மரங்கள் வர எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அப்படியே ஒரு சேர பார்க்கணும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் அப்படியே முழுமையாக விரிந்து பார்க்கணும் கண்கள் மூலம். ரைட்டுங்களா? அடுத்து காது. சப்தத்தை நீங்கள் வந்து கரெக்டாக இந்த சத்தம் தான் கேட்காம எல்லா சத்தத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அங்கே பறவைக்கு பாடக்கூடிய சத்தம், காரு போகிற சத்தம், குழந்தைங்க கத்துற சத்தம், என்னென்ன இருக்கோ எல்லா சத்தத்தையும் நீங்கள் கேட்கணும். பர்டிகுலராக ஒரு சத்தம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் முழுமையாக அத்துணை சத்தத்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். அந்த இடத்திலே ஏதேனும் ஒரு ஒரு வாசனை வந்ததுன்னா, ஏதோ ஒரு எரிக்கிறாங்க, ஒரு புகை வருதுன்னா, அந்த வாசனை ஏற்பட்டால் அந்த வாசனையும் மூக்கிலே நுகர வேண்டும், அதையும் கவனிக்க வேண்டாம். அதன் பிறகு தலையிலிருந்து கால் வரை உடல் முழுவதையும் அப்படியே தளர விட்டு ஃப்ரீயாக அந்த காற்று நடக்கும்போது அந்த படக்கூடிய காற்று கூட நம்முடைய உடல்ல ஃபீல் பண்ணுவா நினைத்து அப்படியே நடக்க வேண்டும். இது என்னன்னா அட்டியட்டையும் அத்தனையும் செய்யணும். அங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சுவைக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் அதுக்கு மட்டும் வேலை இல்லை. மீது அத்துணையுமே கண்கள் வந்து எந்த அளவுக்கு விரிந்திருக்கின்றதோ அந்த காட்சியில் அத்தனையும் பார்க்கணும். சத்தத்தை அப்படியே கேட்கணும். இது வந்து ஃபோக்கஸ் கிடையாது, டீஃபோக்கஸ். அப்போ சப்தத்தை அப்படியே கேட்கணும். வாசனை உணர்வு இருந்தால் அதை வந்து கவனிக்கணும். தலையிலிருந்து கால் வரை அப்படியே ஃப்ரீயாக விடணும். கால் அப்படியே ரொம்ப லேசாக விட்டு அந்த நடக்கும்போது அந்த காற்று உடம்புல போடும் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணணும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அட் எ டைம் எல்லாமே செய்யணுங்க. நீங்கள் அட் எ டைம் 5 புலன்களுக்கு வேலை கொடுத்து அப்படியே ஃப்ரீயாக நீங்கள் வந்து கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா எதிலுமே நீங்கள் லயமாவது கிடையாது. ஏன்னா அட் எ டைம் எல்லாமே செய்கிறீங்க, எல்லாமே விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கேயுமே ஒரு குறிப்பிட்டதில் ரொம்ப வந்து அதிகமாக போயிட மாட்டீங்க. இந்த பழக்கத்தின் காரணமாக எல்லாமே ஒன்றாக இருக்கும். ஸ்ரீ பகவத் ஐயா அது மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த தியானம் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தார். ஏற்ற மாதிரி ஒரு பஸ்ஸு வந்துச்சு. இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் எல்லாமே வந்து கவனிக்கிறதுனால இப்போ என்னாச்சு, இவரும் பஸ்ஸும் ஒன்றாயிடுச்சு. பஸ்ஸும் இவரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இவரும் அதாவது பஸ்ஸு வேற தான் வேறன்னு பிரித்து பார்க்கணும். இந்த இடத்துல பிரித்து பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சட்டுன்னு விழுப்புண் வந்து ஓரத்துக்கு போயிட்டாருங்க. அதனால் இந்த தியானம் பண்ணும்போது போக்குவரத்து அதிகமாக இல்லாத இடமா பார்த்து இதை வந்து செய்யலாங்க. இதை அத்தனையும் செய்யணும். இதுக்கு பேர் வந்து சர்வரூப தியானம் என்று பெயர். அடுத்ததாக இன்னொரு தியானம், இதை வந்து நான்கிற உணர்வுனா நான்கிற உணர்வு எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு திரு ஜீவனி சாரா பற்றி உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தியானம் எப்படி பண்ணுறதுன்னா, இந்த நான்கிற உணர்வு எப்போது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ நான் பாடம் நடத்துகிறேன் அப்படிங்கிற உணர்வு இருக்குது. உங்களுக்கு இதை கேட்குறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வந்து இருக்குது. எப்பவுமே இந்த இரட்டை அதாவது இருக்கும். இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவியை பார்க்குறீங்க. மனைவியை பார்க்கும்போது உங்கள் கணவனுங்கிற உங்கள் ஞாபகம் வரும். உங்களுடைய கணவனை பார்த்தா உங்களுக்கு மனைவிங்கிற ஞாபகம் வரும். உங்கள் அப்பா அம்மா பார்த்தா நீங்கள் மகன் வரும். உங்களுடைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாங்கிற உணர்வு கிடைக்கும். ஆக எப்போதுமே ஆட்டோமேட்டிக்காக இது நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ நான்கிற உணர்வு எந்த நேரத்திலுமே இருக்கின்றது, தூங்குகிற நேரம் தவிர. தூக்கத்தில் கனவு வந்தால் கூட அந்த உணர்வு ஏற்பட்டு விடும். இல்லை, மீதி சமயத்தில் எப்போதுமே நான் என்ற உணர்வு இருக்கின்றது. அந்த நான்கிற உணர்வு மேலே தியானம் வந்து பண்ணணும். எப்படி செய்வது என்றால், இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் தங்கியிருக்கிறோம். எல்லா பொருளும் வெளிச்சமாக தெரிகின்றது. லைட் இருக்கிற காரணத்தினால பொருட்கள், நபர்கள் எல்லாமே தெரியுறாங்க. இப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க. கரண்ட் கட்டானால எந்த பொருளும் தெரியவில்லை, எந்த நபரும் தெரியவில்லை. ஆனால் வெளிச்சமே தேவையில்லை. நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்கு எந்த விதமான வெளிச்சமும் தேவையில்லை. நான் இருக்கிறேங்கிற உணர்வை கண்டுபிடிக்க எதுவுமே தேவையில்லை. அந்த நான்கிற உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? அந்த உணர்வு மேலே தியானம் பண்ணணுங்க. அதாவது நான் பார்க்கும்போது இது இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா நானும் உடம்புல கவனிக்கணும். அந்த உடம்புல வந்து அதை போய் தேடிட்டு இருக்கக்கூடாது நான் எங்கேன்னு. அதாவது அங்கே எங்கே உணர்வு இருக்கோ அந்த உணர்வுலேயே அப்படியே நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நான்கிற உணர்வு இயற்கையாக மாறிடும், இறைவனாக மாறிடும். இது வந்து இறைநிலை தவம்னு பேருங்க. அதாவது நாமும் இயற்கையும் ஒன்று, நாமும் கடவுளும் ஒன்றுங்கிற நிலைக்கு வந்து போயிடுங்க. ஆனால் இந்த நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு தேனி சுவாமிகள் இவருக்கு சொன்னார் பார்த்தீங்களா? இதை கடைபிடிச்சு தான் இவருக்கு வந்து அப்படியே பரவச நிலை போய் 1 வருடம் பரவச நிலையில் இருந்தார். அந்த மாதிரி இது நிலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு சித்துகள் ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி கிடைத்ததுன்னா தயவு செய்து
அந்த தியானத்தை கம்ப்ளீட்டாக விட்டுடணும். இந்த சித்துகள் வேற ஏதாவது ஒரு ஆற்றல் இதெல்லாம் கிடைச்சுன்னா தயவு செய்து அதற்கு நாம் மயங்கி விடவே கூடாது. ஏனென்றால் நாம நம்முடைய மனதையும் அறிவையும் ரொம்ப யதார்த்தமா பயன்படுத்தி ரொம்ப யதார்த்தமா நடத்தணும். அதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்கணுமே தவிர வேற எதுக்கு நம்ம மயங்கிடவே கூடாதுங்க. இதுக்கு பேர் தான் இறைநிலை தவம் பேரு. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இரவு நேரத்துல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா பொருட்கள் எதுவுமே தெரியாது. ஆனால் நாம் இருக்கிறங்க உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வு எப்போதுமே இருக்கின்றது. அப்போ அந்த உணர்வு மேலே நீங்கள் வைத்தீங்கன்னா அற்புதமாக இருக்கீங்க. சூப்பராக. இது வந்து யாருமே உங்களை பாதிக்க ஏன் நீங்கள் வேற லெவலில் இருக்கு. நீங்கள் இயற்கையை மாறிட்டீங்க. இயற்கை எப்படி இருக்குதுங்க? இயற்கை இருக்கிற இடம் தெரியாமல் அற்புதமாக அத்துணையும் நடத்தி கொண்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மாறிவிடலாம் இயற்கையோடு இயற்கையாக. ஆக நான் அப்படிங்கிற உணர்வோடு தியானம் செய்ய வேண்டும். இது வந்து இறைநிலை தவம்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக அமிர்த தியானம்னு ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால் அசைகின்ற ஒரு பொருளை பார்க்க வேண்டும். இப்போ மரம் அசைந்து கொண்டு இலையெல்லாம் அசைஞ்சிட்டு இருக்குதுங்க. என்ன பண்ணணும்? அப்படியே நீங்கள் இலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தியானம் செய்யும்போது பல்வேறு எண்ணங்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டுக்கவே தேவையில்லைங்க. அது எது வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் உணர்வு வரட்டுங்க. நீங்கள் இதுதான் கவனிக்கணும். அப்போ அசைகின்ற ஒரு மரத்தை பார்க்கின்றீர்கள். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கழித்து நாள்தோறும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணினா கொஞ்ச நாள் கழித்து நீங்களும் மரமும் ஒன்றாயிடுவீங்க. நாமும் மரம் ஒன்றா மாதிரி இருக்கும். சில பேர் மரத்தோட பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதுவும் பேசுகிற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஒன்றா மாறிடுவோம். ஆக அசைகின்றதை பார்க்கணும். அப்போ வசதியில் வீட்டிலே இருக்கணும். வீட்டில் ஃபேன் ஓடுதுன்னா அந்த ஃபேன் அசைகிறத அப்படியே பார்த்துட்டு தான் நாமும் ஃபேனும் ஒன்றாயிடுவோம். குறிப்பிட்ட காலத்தில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே நாம தான். நம்மை தவிர இன்னுமே கிடையாது. எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன்னா எல்லாமே இறைவனாக காட்சி தரும் இந்த பயிற்சியின் காரணமாக, இந்த தவத்தின் காரணமாக. அப்ப இதை தேவைப்படுறவங்க தேவைப்படுற நேரத்துல இந்த தியானத்தை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இதுதான் 3 வகை தியானம். இது சர்வரூப தியானம், அடுத்து இறைநிலை தவம், அடுத்து வந்து அமிர்த தியானம் என்று சொல்லக்கூடியது. இந்த 3 தாங்க. ஆக்சுவலாக ஒரு யதார்த்த வாழ்க்கைக்கு இந்த தியானங்கள்லாம் உதவி செய்யுங்க. ஆனால் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தியானம் வந்து நிச்சயமாக ஞானத்தை தராது. தியானம் வேண்டும், ஞானமும் வேண்டும். தியானம் இல்லாமல் எதுவுமே வந்து அதாவது உடல் வேணுமா, உயிர் முக்கியமா? உடல் முக்கியமா, உயிர் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். அதே போல தியானமும் முக்கியம், ஞானமும் முக்கியம். தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சரியான முறையில் புரிந்து கொண்டு வரக்கூடிய உணர்வுகளை பிடித்து வைக்காமல் ஆறு போல் ஓட விட்டோம் என்றால் நீங்கள் தியானம் செய்கிறப்போ உங்களுடைய மன அமைதி எப்படி இருக்குமோ அதே போல் 24x7 எல்லா நேரமும் நான் தியானம் பண்ண மாதிரியே இருக்கலாம். அவ்வளோ ஜாலியாக இருக்கலாங்க. ஏங்க, இந்த மாதிரி இயற்கையை அற்புதமாக கொடுத்துருக்குது. இதை விட்டுட்டு போய் அது போராடிட்டு இருந்தா யாருங்க காரணம்? நாம தான் காரணங்க. அந்த மாதிரி ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அகத்தில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. புறத்தில் தான் எல்லாம் செயல் செய்யணும். செயல் செயல் செயல். புறத்தில் இன்னும் செயல் வீரர் ரொம்ப தேவைப்படுதுங்க. எக்காச்சக்கமாக தேவைப்படுது. உலகத்தையே மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து செயல் தான் காமிக்கணுங்க. அதுக்கு அகத்தை வந்து க்ளோஸ் பண்ணணுங்க. ஆக ஒன்றுமே செய்ய தேவையில்லைங்க. வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நிறைவு செஞ்சுக்கலாங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. நாளை காலை சரியாக 9:30 மணிகளில் 10 மணியா? சரி, 10 மணிங்க. 10 மணிக்கு ஜெயமணி சார் வந்து நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து பேசுவாங்க. அதன் பிறகு ப்ரோக்ராம் எப்படி போகுதோ அதன் போக்கிலே வந்து போகட்டும். இங்கே எந்த விதமான இந்த மாதிரி இப்படி தான் நடத்தணும் இப்படி அப்படிங்கிறது கிடையாது. நாளைக்கு வந்திருக்கிற மக்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய எண்ணங்கள், அதுக்கேற்ற மாதிரி இயற்கை எப்படி கொண்டு போகுதோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். தனியாக வந்து நாளைக்கு பிளான் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் ஒன்று, ஜீவனி சார் முடித்தோன்னா 10 கட்டளைகள் அப்படிங்கிற தலைப்பில் இதுவரை எல்லாமே அகற்றப்படுதாங்க. ஒரே ஒரு கான்செப்ட், உள்ளுக்குள்ள ஒன்றுமே செய்ய வேணாம். திரும்ப திரும்ப அதான். வெளியில் ஏதாவது செய்யலாம், அதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மனதை கொண்டு நீங்கள் கண்டுபிடிங்க. ஆனால்
10 கட்டளைகள் என்பது புறத்திலே எப்படி செயல்படுவது, இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் புறத்துல செய்யக்கூடிய செயலை சிறப்பா செய்யறதுக்காக பயன்படுது. மீதி எல்லாமே அக சம்பந்தப்பட்டது தான். அவங்க ஒண்ணுமே செய்யவில்லைங்க தான். பல்வேறு கோணத்துல, பல்வேறு குரல்ல, பல்வேறு உதாரணத்துல அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச முறையில வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது மட்டும்தான் புறத்துல செயல்படுவதற்கு. அது ரொம்ப பேருக்கு இந்த 10 கட்டளைகள் ரொம்ப பேருக்கு வெளியில வந்து செயலை செய்யறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருந்திருக்குதுங்க. ஆனா அந்த 10 கட்டளைகள் ஜீவன ஐயா முடித்ததுக்கு பிறகு 10 கட்டளைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி போகுதோ அப்படி போகட்டுங்க. நன்றிங்கய்யா. ஸோ பகவத் மிஷன் பண்ணிடலாங்க. ஸோ பகவத் மிஷன் சார்பாக இன்று ஆன்லைன் ஞான முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு வேற எல்லா கேள்விகள் இருந்தாலும் நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக நம்ம கேள்விகள் இருக்கு, எல்லா செக்ஷன் இருக்கு. நாளைக்கு நம்ம எல்லாம் கேட்டுக்கலாம் கேள்விகள். நன்றி அனைவருக்கும். உலக நலத்தோன்ற மனோரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன்.